ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐஷு குட்டிக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவங்க நல்லபடியாக சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஏன்னு கேட்குறீங்கன்னா, நம்ம ஐஷு குட்டி வந்து படுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு வாயிலிருந்து நுரையெல்லாம் வந்து ஃபிக்ஸ் மாதிரி வந்துடுது. உடனே நம்ம தீபிகா வந்து ரூம்குள்ளே வந்து என்னடா ஆச்சு செல்லம், என்னாச்சுன்னு கேட்குறாங்க. பின்னாடியே அவங்க மாமாவும் வந்து என்னாச்சுன்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ திடீர்னு நம்ம ஐஷு குட்டிக்கு இந்த மாதிரி வந்ததுனால நம்ம எல்லாருமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண தான் செய்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு க்யூட்டாக பேசுவாங்க நம்ம வெண்பா குட்டி கூட. வெண்பா தான் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு குட்டி இன்னும் சூப்பராக அவ்வளோ அருமையாக பேசுவாங்க, குட்டி பாப்பாவாக இருந்துக்கிட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. தப்பு பண்ணுறது எல்லாமே அவங்க அம்மா தான். ஸோ அவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கணுமே தவிர நம்ம ஐஷு குட்டிக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது. சரிங்க, இன்னொரு பக்கம் நம்ம மல்லி தேவையில்லாத வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அடிக்கடி இந்த மாதிரி வந்து வெண்பா விஷயத்தில் வெண்பாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக விஜய் சொல்கிற பேச்சை கூட கேட்காம அவங்களுக்கு அகைன்ஸ்டாக நடந்துக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, விஜய்க்கும் மல்லிக்கும் வந்து பிரச்சனையே நடக்குது. நான் அவ்வளோ சொல்லியும் நீ வந்து வெண்பாவை இந்த கோச்சிங் அதாவது ட்ரைனிங்க்கு கூட்டிகிட்டு போனியா, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆங்க்ரி பேர்ட் ஆக போகிறாரு நம்ம விஜய். இப்போ நம்ம மல்லி வந்து தெரியாமல், விஜய்க்கு தெரியாமல் வெண்பாவை கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அங்கே மாஸ்டர் வந்து 15 செகண்ட்ஸில் நீ இதை கிராஸ் பண்ணாதான் நான் உன்னை அதாவது இதுலேயே சேர்த்துப்பேன், கேம்லேயே சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெண்பாவும் வந்து ட்ரை பண்ணி ஓடி வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்து மல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்கு இந்த வெண்பாக்கு இப்படிப்பட்ட இந்த வேலை எதுக்கு செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பிரச்சனையே நடக்க போகுதுங்க. கண்டிப்பாக மல்லியை வந்து திட்ட தான் போகிறாரு விஜய். ஏன்னா முடியாமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் வெண்பா இந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் வந்து முடிவெடுத்திருக்காரு. ஆனால் மல்லி வந்து விஜய் பேச்சை கேட்காம வெண்பா சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. விஷயம் விஜய்க்கு தெரியல அப்படி இல்லைன்னா சந்தோஷம், தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு மன கஷ்டம் ஏற்படதாங்க செய்யும். சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சுடர் கொலை கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த சுடர் உண்மையாகவே இறந்துட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் எனக்குள்ளே இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வெறும் சாம்பலை மட்டும் தூவி விட்டுட்டு அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் எப்படிங்க நம்ப முடியும்? அது மட்டும் இல்லாமல் இப்போ கவின் வந்து மர்மமான முறையில் இருந்துக்கிட்டு ராஜிக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி காசு பிடுங்க பார்க்குறாரு. பக்கத்துலேயே ஒரு ஷேடோ தெரியுது. அது வந்து ஒரு லேடியோட ஷேடோ தான். கண்டிப்பாக அது வந்து சுடராக தான் இருக்கணும். சுடரோட பிளான் தான் இது எல்லாமே. மல்லியை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது, அவளை ஜெயிலில் பிடிச்சி தள்ளணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுடர் வந்து உண்மையாவே சாகலை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.